ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். திருவிழா காலங்கள் நெருங்கி வந்துட்டு இருக்குது. விஜயதசமியும் ஆயுத பூஜையும் நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நானும் ரெடி ஆகிட்டேன். எங்கள் வீட்லேயுமே அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்குது. 3 டேஸாக வந்து அந்த ஒர்க் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து கொலு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்து கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது. அதனால் வந்து நான் அதை பண்ணலை. பட் ஆசை இருக்குது. பசங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நெக்ஸ்ட் இயர் செய்யலாம், நெக்ஸ்ட் இயர் செய்யலான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் அதை எப்படி முறையாக செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாததுனால தான் நான் அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். என்னோடய வியூவர்ஸ் யாராவது கொலு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட முறைகள் எப்படி, நம்ம எப்படி அந்த 9 நாளும் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு அதை விட ஆசை. அவங்க ஸ்கூல்லலாம் வச்சுருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வச்சுருக்காங்க, போய் பார்த்துட்டு வருவாங்க. பட் நான் அதை இன்னும் முறையாக கையில் எடுக்கலை. எதுவுமே சொல்லுவாங்க, நம்மளோட பாரம்பரியப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா செஞ்சதும் கிடையாது, எங்கள் மாமியாரும் இதை செஞ்சது கிடையாது. அதனால் நானும் அதை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம ஏதாவது சரியாததை செஞ்சுட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால நான் அதை இன்னும் கையில் எடுக்கவே இல்லை. வீட்டில் பூஜை ரூமில் பூஜை செய்கிறதோட முடிஞ்சிரும். இன்னும் அவ்வளோதாங்க தெரியுது நான் என்னங்க பண்ணுறது. அப்புறம் இந்த ஃபெஸ்டிவலை நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, எந்த மாதிரி நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சில பேர் நினப்பாங்க, ஏன் வந்து தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் வீட்டில் என்ன பண்ணுறனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது எனக்கு. அதனால் நான் வீட்டில் ரெகுலர் ஒர்க்கு நான் என்ன பண்ணுறனோ அதை நான் அப்படியே வியூவர்ஸுக்கு தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். இதில் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே நான் ஹைட் பண்ணுறது கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே நான் மறைச்சும் போடுறதில்ல. அதனால் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது தெரியல. பார்க்குற உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் தவறுகள் தெரிஞ்சால் எனக்கு வந்து சுட்டி காட்டுங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த தவறு பண்ணாமல் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணு வந்தம்மா பசிக்குது அம்மா அப்படின்னு சொல்லிருச்சு. சரி, அதுக்கு சாப்பாடை தாளித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தாளித்து கொடுத்துட்டு அடுத்த ஒரு நைட்டில் சாப்பாடு தரீங்க அப்படின்னு சொல்லிருச்சு. டேய், எனக்கு இன்றைக்கி டிஃபன் செய்ய டைம் இல்லைடா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சாப்பிட சொன்னேன். நைட்டில் வந்து சாதம் சாப்பிட்டு அவங்களுக்கு பழக்கமாகலை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க நைட்டில் சாதம் சாப்பிட்றதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன இந்த அக்கா அரைச்ச மாவையே அரைச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி பாத்திரம் கழுவுறதையே வீடியோவாக போடுறீங்களேன்னு கேட்காதீங்க. இந்த ஒரு வாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் என்னோடய வேலையே. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இது தான் வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் நம்ம செய்வோம் இல்லையா? நீங்களும் அதே பரபரப்பில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கி என்ன இந்த அக்கா புதுசாக போட்டிருக்காங்களா, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இது வந்து என்னோடய விலாக் வீடியோங்கிறதுனால ரெகுலர் ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து நான் போடவும் முடியும். இதில் ஏதாவது நான் புதுசாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு எப்போதுமே தேவை. ரெகுலராக வீடியோ பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணி நான் போடணுமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை சேஞ்ச் பண்ணி நான் போட முடிஞ்சதுன்னா நான் போடுறேன். ஓரளவு கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 75% முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு சின்ன சின்ன இருக்குது. நம்ம காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு 2 செல்லக்குட்டிக்கும் சாப்பாடு வச்சிடலாம். 2ம் காத்துட்ருக்குறாங்க வெளியிலையே, சோட்டோவும் சோனாவும். அவங்களுக்கு சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் காலையில் உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா கொஞ்சம் வறுக்க வேண்டியிருந்தது. காலையில் டைம் இருக்காது பாப்பாவை 7:30க்குள்ளே அனுப்புறதுனால. சரி, அதையும் நம்ம வந்து வறுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். சோட்டுவும் சோனாவும் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பசி வந்துச்சு போல். எனக்கே இந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு டைமுக்கு வைக்க முடியாமல் கஷ்டமாக ஆயிடுச்சு. எல்லாம் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கு சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம பசங்க மாதிரி தானே, நம்ம பசங்க பசிக்குதுன்னா வந்து கேட்குறாங்க.
பட் அது ரெண்டுக்கும் கேட்க தெரில. அதனால் நல்லா சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது. கிச்சனையே சுற்றி சுற்றி வரும் பசி வந்துருச்சுன்னா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு சமத்தா போய் படுத்துருவாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்கு பார்க்கலாம். அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சாச்சு. 3 டேஸாக நம்மளோட ஒர்க்கே பிஸியாக இருக்கிறதுனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. பசி வந்தால் உள்ளே வராங்க. பசி சாப்பாடை வச்சோடனே சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு போய் படுத்துக்கிறாங்க. அவங்க கூட விளையாடவே முடியல. எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ பாவம் 2 பேர் கூட விளையாட முடியலையேன்ட்டு. கொஞ்சம் பிஸி ஷெட்யூலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் அதுக்கப்புறம் அவங்களோட சேட்டையெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். லக்கி மனசுக்குள்ளே நினச்சிக்குவீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சோட்டு சோனா வீடியோ நிறையா வந்தது. இப்போ வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 1 வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா வறுத்துட்டேன். காலையில் உப்புமா தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போயே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அவசர சமையல்னால் நமக்கு வந்து உப்புமா தானங்க ஞாபகம் வரும். அதுதான் உப்புமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.